விதுரநீதி பகுதி 10 முந்தைய தொடர்ச்சி. விதுரநீதி கூறும் வாழ்க்கையின் இரகசியம். தெரிந்து கொள்ள வேண்டிய 6. விதுரநீதி தொடர்ச்சி. விதுரர் தொடர்ந்து உறங்காமல் தவிக்கும் திருதராஷ்டிரனுக்கு மேலும் உபதேசிக்கிறார். இந்த உபதேசம் இப்போதும் நமக்கு உபயோகமுள்ளதாக உள்ளது. 1. உயர்நிலைக்கும் செல்வத்திற்கும் ஆசைப்படுபவர்கள் இந்த 6ஐயும் விட்டுவிட வேண்டும். 1. அதிக நித்திரை. 2. மயக்கம் அல்லது மந்தம். 3. பயம். 4. கோபம். 5. சோம்பல். 6. எந்த காரியத்தையும் முடிக்காமல் நீட்டிக்கொண்டே செல்லுதல். 2. இந்த 6 பேரின் நட்பை எப்படி ஓட்டை உள்ள படகிலிருந்து உடனே தப்பித்து கொள்ள நினைப்போமோ அவ்வாறு உடனடியாக விட்டுவிட வேண்டும். 1. எல்லாம் தெரிந்திருந்தும் எதையும் கற்றுக் கொடுக்காத ஆச்சாரியன். 2. குரு வேதத்தை கற்றுக்கொள்ளாமல் யக்கியம் செய்யும் வருபவர். 3. இன்சொல் பேசாத மனைவி. 4. ரட்சிக்க வேண்டிய ஆட்களிலிருந்தும் நம்மை காக்காமல் தூங்கிக் கொண்டிருக்கும் ராஜா. 5. வீட்டை விட்டு வெளியே செய்யும் தொழிலை வீட்டுக்குள்ளேயே செய்ய நினைக்கும் சோம்பேறி. 6. காட்டுக்கு சென்று தவம் செய்ய நினைக்கும் நாவிதன். 3. இந்த 6ஐ எப்போதும் விட்டுவிடக்கூடாது. 1. சத்தியம். 2. தானம். 3. சோம்பலின்மை. 4. பொறாமைப்படாமல் இருத்தல். 5. பொறுமை. 6. தைரியம். 4. இந்த 6ம் ஜீவலோகத்தில் எப்போதும் சுகமே தரும். 1. தின பண வரவு. 2. எப்போதும் ஆரோக்கியம். 3. பிரியமான மனைவி. 4. பிரியமாக பேசும் மனைவி. 5. நம் சொல் கேட்கும் நமது வசத்தில் உள்ள பிள்ளை. 6. நாம் படித்திருப்பதற்கு தகுந்தாற்போல் நல்ல சம்பாத்தியம் கொடுக்கும் வேலை. 5. இந்த 6ஐயும் ஜெயித்தே தீர வேண்டும். 1. காமம். 2. கோபம். 3. பேராசை. 4. கர்வம். 5. பொறாமை. 6. மயக்கம். 6. இந்த 6 வகைப்பட்டவரும் பிறரை நம்பி வாழ்பவர்கள். 1. திருடர்கள் முட்டாளை நம்பி. 2. வைத்தியர்கள் வியாதி பிடித்தவர்களை நம்பி. வேசிகள் காமவசப்பட்ட ஆண்களை நம்பி. யக்கியம் செய்யும் பிராமணர்கள் எஜமானரை நம்பி. ராஜா சண்டை செய்யும் வீரர்களை நம்பி. பண்டிதர்கள் புத்தி இல்லாதவர்களை நம்பி. 7. கீழ்கண்டவற்றை முகூர்த்தம் தவறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 1. பசு. 2. மனைவி எப்போதும் பரிவுடன் நடத்த வேண்டும். 3. சேவகன். சேவகன் எஜமானரின் இசைவுக்கு ஏற்ப எப்போதுமே நடந்து கொள்ள வேண்டும். 4. நெற்பயிர். 5. கல்வி தொடர்ந்து படித்து கொண்டே இருக்க வேண்டும். 6. நம்மை விட தாழ்ந்தவர்கள் இவர்கள் எப்போது காலை வாரி விடுவார்கள் என்று தெரியாது. 8. இந்த 6 பேருக்கும் நன்றி காட்ட மாட்டார்கள். 1. கற்றபின் ஆச்சாரியன். 2. குரு திருமணம் ஆனவுடன் தாய். 3. காம இச்சைக்கு பிறகு பெண். 4. வேலையை செய்து முடித்துவிட்ட வேலையாள். 5. ஆற்றை கடந்த பின் ஓடம். 6. வைத்தியம் முடிந்தவுடன் வைத்தியர். இவ்வாறு விதுரர் நீதியில் திருதராஷ்டிரனுக்கு நீதி உபதேசிக்கப்பட்டுள்ளது. அடுத்து விதுரர் என்ன சொன்னார் என்று அடுத்த அத்தியாயத்தில் காண்போம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஓம் நமோ நாராயணாய.